ஹாய் ஹலோ திஸ் இஸ் SOCIALPULSERATE. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களுமே வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் கூடயே சேர்ந்து. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருள் வந்து 3 விஷயம் தான். அதாவது ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் டம்ளர், ரெண்டாவது வந்து முட்டை, ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க, மூணாவது வந்து தண்ணி, நார்மல் வாட்டர், அப்புறம் சால்ட் இருக்கணும். சால்ட் பேக்கெட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க, நாலாவதா. ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த 3 கிளாஸையும் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்டு 3 கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸில் பியூர் வாட்டர் ஃபில் பண்ணுறோம். பியூர் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே முட்டையை போடுறோம். ஓகேங்களா? ஸோ முட்டை வந்து அப்படியே கீழே போயிடுது. ஓகே, திஸ் இஸ் நார்மல், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். செகண்ட் கிளாஸில் வந்து தண்ணியில் ஒரு 50 கிராம் சால்ட்டு போட்டு நல்லா கலக்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஒரு 50 கிராம் அளவு சால்ட்டு போட்டு கலக்கியாச்சு. இப்போ அந்த முட்டையை உள்ளே போடுறோம். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ முட்டை மிதக்குது, மேலே வந்துருச்சு இல்லையா? இது அப்படியே இருக்கட்டும், இதோட சயின்ஸ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ 3வது கிளாஸுக்கு போவோமே. ஸோ 3வது கிளாஸில் பாதி அளவு மட்டும் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முட்டையை போட்டுடலாம். இப்போ இந்த முட்டை வந்து அந்த சால்ட் வாட்டரில் மிதந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ரைட், இது நார்மல். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பியூர் வாட்டர் ஆட் பண்ணுறோம். இந்த சால்ட் வாட்டர் கூட என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். முட்டை மேலே வரல, அது அப்படியே நடுவுலேயே நின்றுச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் பியூர் வாட்டரில் முட்டை கீழே போய் செட்டில் ஆகிடுச்சு. செகண்ட் கிளாஸில் முட்டை மேலே மிதந்துக்கிட்டு இருக்குது. தேர்ட் கிளாஸில் நடுவுலேயே நின்றுச்சு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான சயின்ஸ் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து தண்ணி, வெறும் தண்ணி இல்லையா, அதுக்கு அடர்த்தி கம்மி, டென்சிட்டி கம்மி. ஸோ இந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால முட்டைக்கு டென்சிட்டி ஜாஸ்தி இல்லையா, முட்டைக்கு வெயிட் அதிகம். ஸோ டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும். அப்போது அந்த முட்டையை நீங்கள் போடும்போது தண்ணிக்குள்ளே போயிடும். இந்த தண்ணியில் மிதக்குமா மிதக்காதாங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, தண்ணியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1 அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? தண்ணியோட அடர்த்தி வந்து ஒரு 1 அப்படிங்கிற லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏதாவது ஒரு பொருளோட அடர்த்தி வந்து, அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உள்ளே போயிடும், தண்ணிக்குள்ளே போயிடும், தண்ணியில் மிதக்காது. ஸோ எதெல்லாம் 1 அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதாவது அதோட அடர்த்தி அதுக்கு கம்மியாக இருக்கும், தண்ணியோட கம்மியாக இருக்கோ, அதெல்லாம் மிதக்கும் தண்ணிக்கு மேலே. ஸோ இப்போ முட்டையோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா தண்ணியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியான 1 விட அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே போயிடுச்சு. ஸோ 2வது கிளாஸில் பாருங்களேன், சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ சால்ட் ஆட் பண்ண தண்ணியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாகிடும், 1 விட அதிகமாக போயிடுது. இப்போ 1.5 முட்டையோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா சால்ட் வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2. ஸோ இங்கே சால்ட் வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால முட்டையோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால முட்டை மிதந்துகிட்டு இருக்கு. 3வது கிளாஸில் என்னடா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ட்ரிக்கே. முதல்ல சால்ட் வாட்டர் இருந்துச்சு, அதில் போடும்போது மிதந்துக்கிட்டு தான் இருந்தது, செகண்ட் கிளாஸில் மிதக்கிற மாதிரி. 2வது நான் பியூர் வாட்டர் ஆட் பண்ண அந்த சால்ட் வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2லிருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து 1.5ல நின்றுது. ஸோ 2க்குமே ஓரளவுக்கு ஈக்குவலான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை ரீச் பண்ணிடுது. முட்டையும் 1.5 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இந்த தண்ணி சால்ட் வாட்டருக்குமே 1.5 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்படிங்கும்போது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறதுனால முட்டை வந்து பாதி மிடில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து ஃப்ளோட்டிங் ராக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ளோட்டிங் ராக்ஸ் எல்லாம் எப்படின்னா, இந்த ஒரு கான்செப்ட் மூலமாக தான் எந்தெந்த கல்லுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1 விட கம்மியாக இருக்குதோ அது எல்லாமே, எந்த கல்லுன்னு இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் அது மிதக்கும். ஸோ அந்த கல்லெல்லாம் எங்கேருந்து உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, வல்கனோஸ் வெடிக்குது இல்லையா? ஸோ வெடிக்கிறப்போ அது உருகி வரும்போது அதுக்குள்ள ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்படி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வர்ற ராக்ஸ் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மூலமாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடர்த்தி கம்மியாக இருக்கு இல்லையா, அப்போ தண்ணியில் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக மிதக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து சயின்ஸு. ஸோ இந்த சயின்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆயிலும் இதனால தான் தண்ணியில் மிதக்குது, காரணம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கான்செப்ட் வச்சு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். தேன் எடுத்து பியூர் தேனை தண்ணிக்குள்ள ஊற்றுனீங்கன்னா அது தண்ணிக்குள்ளே போயிடும். ஏன்னா பியூர் தேனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதில் அதிகமாக இருக்கும் தண்ணியை விட. ஓகேங்களா? டூப்ளிகேட் தேன் வந்து கம்மியாக தான் இருக்கும், அது மிதக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சயின்ஸை வந்து இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறையா கற்றுக்க போகிறோம். ஸோ எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் காட்டுங்க, சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டும். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களோட தொடர்ந்து பயணிங்கள். நன்றி.